சோழன் செரன் கிட்ட இதுக்கப்புறமா நிலா அவங்கள அண்ணன்னு கூப்பிடவே கூடாது. ஏன்னா அவள் அவங்கள அண்ணன்னு கூப்பிட்றனால என்னை அவள் புருஷனை மதிக்கவே மாட்டேங்கிறான்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க. இதை கேட்டுட்டு சேரனுக்கு நிலா கிட்ட அப்படி சொல்லக்கூடாதுன்னு மனசே இல்லைனாலும் அவங்க தன்னோட மனசை தைரியப்படுத்திக்கிட்டு நிலாவை கூப்பிட்டு, இதுக்கப்புறமா நீ என்ன அண்ணன்லாம் கூப்பிடாத, நான் என்ன உன்னோட அண்ணனான்னு கேட்டுடுறாங்க. இதை கேட்டுட்டு சோழனும் கொஞ்சம் கிண்டலா, ஆமாம் எங்கள் அண்ணன் என்ன உனக்கு அண்ணனா என்ன, உங்கள் அண்ணன் திருவண்ணாமலையில் தானே இருக்காங்கன்னு சொல்ல. ஆனால் நிலாவோ ரொம்பவே சென்டிமெண்ட்டோட, என்னென்ன இப்படி சொல்லிட்டீங்களே, இங்கே வந்ததுலேருந்து நான் உங்களை என்னோட அண்ணன் மாதிரி தானே நான் பார்த்துட்ருக்கேன், நீங்கள் போய் இப்படி சொல்லிட்டீங்களேன்னு மனசு வருத்தப்பட்டு அழ ஆரம்பிக்க. இதை பார்த்த உடனேயே பாசமல ட்ராமா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதனால் சேரனும், சேச்சே நீ எதுக்காக மலர, நீ சொன்னாலும் சொல்லலைனாலும் இதுக்கப்புறமா நீ என்னை அண்ணன் தான் கூப்பிடணும், ஏன் உனக்கு குழந்தை பிறந்தா கூட தாய்மாமன் சீரை நாங்கள் தான் பண்ணுவோன்னு அப்படியே அவங்க கூட சோழனையுமே சேர்த்துக்கிறாங்க. இதை கேட்டுட்டு சோழனோட தலையில் இடியே விழுந்த மாதிரி இருக்குது. ஸோ கைஸ், இதுக்கப்புறமா சோழன் நிலாவை தன்னோட மனைவி மாதிரி ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கு என்ன தான் பண்ண போகிறாங்க. அவங்க தலையில் அவங்களே மண்ணள்ளி கொட்டிக்கிட்ட மாதிரி அமைதியாக இல்லாமல் இருந்தது தான் இப்போது இவ்வளோ பெரிய பாசமல ட்ராமாவுக்கு காரணமாயிடுச்சு. அதுவும் நிலாவோட மனசுக்குள்ளே ஸ்ட்ராங்காக சேரனோட தம்பிங்களும் அவங்களுக்கு அண்ணனுங்கன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நிலாவோட மனசை எப்படி தான் சோழன் மாற்ற போகிறாங்க, அப்படி இல்லைன்னா கடைசி வரைக்கும் அவங்க நிலாவுக்கு ஒரு அண்ணனாவோ தம்பியாவோ இருந்துட்டு போக போகிறாங்களா என்ன, இதில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ட் ஆல்சோ சோழனோட எதிரி வேறு யாரும் கிடையாது, அவங்களோட வாய் தான்.